2306 கிராமங்கள் பயன்பெற அதிமுக அரசு கொண்டு வந்த காவிரி குண்டாறு திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் முடக்கியது திமுக அரசு. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் காவிரி குண்டாறு திட்டத்தை 14,400 கோடி ரூபாயில் நிறைவேற்றப்படும் என கழக பொதுச் செயலாளர் உறுதி. இந்த பூமி செல்வ செழிப்பா பசுமையா எங்கே பார்த்தாலும் விளை நிலங்களில கரும்பு மஞ்சள் வாழை செழித்து வளரக்கூடிய பூமியாக மாற்றுவதற்கு நானே நேரடியாக வந்து காவிரி குண்டாறு திட்டத்தை தொடக்கி வைத்தேன். சுமார் முதற்கட்டமாக 700 கோடி ஒதுக்கப்பட்டு இந்த தினம் ஆட்சியாளர்கள் அதை முடக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த திட்டம் அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் நிறைவேற்றப்படும். திட்டத்தினுடைய மதிப்பு 14,400 கோடி. 14,400 கோடி. 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி, மும்முனை மின்சாரம், தங்கு தடையின்றி தரமான உரம், உற்பத்திக்கு நல்ல விலை போன்றவை அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு கிடைத்தது. திமுக ஆட்சியில் ஷிப்ட் முறையில் மின்சாரம் வழங்கப்படுவதால் விவசாயிகள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகி உள்ளதாக புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. அண்ணா திமுக அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். அந்த அடிப்படையில் மும்முனை மின்சாரத்தை கொண்டு வந்து அங்கே வேளாண் பணி சிறக்க செழிக்க குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களுக்கு நீர் பாய்ச்ச தகுந்த நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதுபோல இன்றைக்கு விவசாயிகளுக்கு தடையில்லா உரம் கிடைச்சது. அதே போல விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருளுக்கு நல்ல விலை கிடைச்சது. திமுக ஆட்சியில் எல்லாமே போயிட்டு. வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி தச்சங்குறிச்சியில் நடைபெறுவது இந்த மண்ணிற்கு பெருமை. இன்றைக்கு நம்முடைய ஜல்லிக்கட்டு என்றால் இந்த பகுதியிலே பெயர் போன்றது. நம்முடைய இளஞ்சிங்க வீரர்கள் காலை அழைக்கின்ற காட்சி தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது தமிழ் மண்ணிலே பிறந்த அத்தனை பேருக்கும் எல்லையெல்லாம் மகிழ்ச்சி. அப்படி மகிழ்ச்சி அடையக்கூடிய வீர விளையாட்டு நம்முடைய வீரர்கள் காளைகளை அடைக்கின்ற அற்புதமான அந்த ஜல்லிக்கட்டு இந்த பகுதியில் தான் கந்தர்வக்கோட்டை பகுதியில் தச்சங்குறிச்சியில நடைபெறுவது இந்த மண்ணிற்கு பெருமை. புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு தங்கு தடையின்றி பாதுகாப்பான குடிநீர் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது என்றும் தற்போது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் திமுக அரசு மக்களுக்கு குடிநீர் வழங்குவதில்லை எனவும் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தங்கு தடை இல்லாம பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதிமுக ISI முத்திரை மாதிரி மக்களிடம் செல்வாக்கு உள்ள கட்சி. திமுக போன்று கட்சியில் சேருங்கள் என மக்களிடம் பிச்சை எடுக்கும் கட்சி அல்ல என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் தாக்கு. அமைச்சர் சொல்றார் அங்க வந்து வியாபார ஆகல, கடை விரிச்சு வச்சிருக்கிற வியாபார ஆகலின்னு. அண்ணா திமுக ISI மாதிரி ISI முத்திரையப்படுது. அது மாதிரி மக்களிடத்திலே செல்வாக்கு மிக்க கட்சி. உங்க கட்சி மாதிரி வீடு வீடா போய் கதவை தட்டி திமுக உறுப்பினரா சேருங்க சேருங்க என்று கெஞ்சுகின்ற கட்சி அல்ல. இந்தியாவில் எந்த கட்சியாவது வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்ப்பதற்கு பிச்சை எடுத்த கட்சி உண்டா? திமுக கட்சியினால பிச்சை எடுக்கிறாங்க. அவர்கள் நம்மை பார்த்து பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது? புதுக்கோட்டை மாவட்டம் செம்பட்டி விடுதி 4 சாலை சந்திப்பு பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொண்ட புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. பல்லாயிரக்கணக்கான மக்கள் பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டையில் சாலையோரம் முந்திரிகளை விற்பனை செய்யும் வியாபாரிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. முந்திரி உடைப்பதில் உள்ள சிரமங்களை பொதுச் செயலாளரிடம் எடுத்துரைத்த வியாபாரிகள்.
அதிமுக ஆட்சியில் 2019 முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 3,05,000 கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம். திமுக ஆட்சியில் முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை கேட்டும் ஸ்டாலின் அரசு இன்னும் கொடுக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் இந்த காலகட்டத்தில் 2019 ஜனவரியில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினோம். அதில் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து சுமார் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். இதனால படித்த இளைஞர்கள் 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தோம். அப்படி ஏதாவது செஞ்சிருக்காங்களா? ஒண்ணுமே இல்லை. கேட்டா நாங்களும் தான் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினோம். சரி நடத்து, என்னென்ன தொழில் வந்துன்னு சொல்லல, இது வரைக்கும் சொல்லல. இது வரைக்கும் வெள்ளை அறிக்கை கேட்ட கொடுக்கவே இல்லை. அத்தனையும் பொய். துறை வாரியாக தேசிய விருதுகள் பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்த அரசாங்கம் அதிமுக. திமுக ஆட்சியில் லஞ்சம் இல்லாமல் ஒரு வேலையும் நடப்பதில்லை என்றும் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் தான் திமுகவின் தாரக மந்திரம் என்றும் எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 6 ஆண்டு காலம் இன்றைக்கு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தேசிய அளவில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த விருது பெற்றிருக்குது. அதுபோல போக்குவரத்து துறையில் விருதுகளை பெற்றிருக்கிறோம், மின்சாரத்துறையில் விருதுகளை பெற்றிருக்கிறோம், சமூக துறையில் விருதை பெற்றிருக்கிறோம், உயர்கல்வித்துறையில் விருதுகளை பெற்றிருக்கிறோம். உள்ளாட்சியில் மட்டும் 140 தேசிய விருதுகளை அதிமுக ஆட்சியில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இப்படி திறமையான ஆட்சி, திறமையான நிர்வாகம். அதனாலதான் தேசிய அளவில் துறை வாரியாக அதிக தேசிய விருதுகளை பெற்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உடைய அரசாங்கத்தில் அப்படி பார்க்கப்படுகிறதா? எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே இல்லை. அவருடைய தாரக மந்திரமே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். தென்னை மறு சாகுபடி செய்ய ஏக்கருக்கு 72,100 ரூபாய் கொடுத்தது அதிமுக அரசு. கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இந்தியாவிலேயே வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசு அதிமுக தான் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். இன்றைக்கு 175 மரம் கொண்ட ஒரு ஹெக்டருக்கு 1,92,500 ரூபாய் நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. அந்த விவசாயிகள் மறு சாகுபடி செய்ய, தென்னை மறு சாகுபடி செய்ய ஒரு ஏக்கருக்கு 72,100 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக ஒடிந்த மரத்துக்கும் நிவாரணம், புதிதாக பயிரிடுகின்ற மறு பயிரிடுவதற்கும் நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கடு வறட்சி, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது கடு வறட்சி, அந்த வறட்சியில விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு சுமார் 2,448 கோடி வறட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசாங்கம். 50 மாத கால திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது. மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி கொடுத்தது அதிமுக அரசாங்கம் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி 50 மாசம் ஆகுது. ஆட்சி 50 மாத காலத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. அதுக்கு என்ன காரணம்? இப்படி காவல்துறையை சுதந்திரமாக செயல்படுறதுக்கு விடுறது கிடையாது. அது கையில் கட்டப்பட்டிருக்கின திமுக நிர்வாகிகள் அராஜகம், அவள் பணி செய்ய விடாம தடுக்கிறது. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 15வது நாளில் மக்கள் வெள்ளத்தில் புரட்சி தமிழர். ஆலங்குடியில் புரட்சி தமிழருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. %7.5% உள் இடஒதுக்கீடு மூலம் மாணவர்கள் செலவில்லாமல் மருத்துவ கல்வியை படிக்கும் சூழலை உருவாக்கிய அதிமுக அரசு. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்து அந்த 41% அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் இன்னைக்கு 2,818 பேர் மருத்துவக் கல்வி இன்னைக்கு படிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மருத்துவக் கல்வி படிக்கின்ற அந்த மாணவர்களுக்கு ₹1 கல்வி கட்டணம் இல்லாம
மருத்துவ கல்வியை படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்க குடும்பத்தில் இருக்கின்ற உங்களுடைய வாரிசுகளுக்கு பதவி கொடுப்பதற்காக மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து ஆட்சியை ஒப்படைச்சாங்க. மக்களை பற்றி கவலை இல்லை, வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். உண்மைதானே? எல்லாவற்றிலும் கமிஷன் வாங்குவதால் தான் கட்டுமான பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துவிட்டது. மக்களை ஏமாற்றுவதில் வல்லவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. டன் 40 ரூபாய்க்கு வித்த கம்பி இன்னைக்கு 70,000 ரூபாய்க்கு டன் விற்கிது. எப்படி இந்த ஆட்சியில் இவ்வளவு விலை உயர்ந்ததுன்னு தெரியல. அவ்வளவு மோசமான ஆட்சி. எல்லாத்திலையும் கமிஷன் இல்லாததே கிடையாது. அப்படி எல்லாவற்றிலும் கமிஷன் வாங்குற காரணத்தினாலதான் இந்த அளவுக்கு விலை உயர்ந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க என்பது மக்கள் உஷாரா இருக்க வேணும். இது சாதாரண விஷயம் அல்ல. மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். குடிமராமத்து திட்டத்தின் மூலம் ஏரிகள் குளங்கள் தூர்வாரப்பட்டு விவசாயிகளுக்கு இலவசமாக வண்டல் கொடுத்த அரசு அதிமுக அரசு. திமுக ஆட்சியில் கால்வாயை கூட தூர்வாராததால் தண்ணீர் திறக்கப்பட்டும் கடைமடை வரை செல்லவில்லை என அறந்தாங்கி தொகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இந்த பகுதியில் இருக்கின்ற ஏரி கண்மாய் அனைத்தும் இன்றைக்கு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர்வாரப்பட்டு ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டு வண்டல் மண் விவசாயிக்கு இலவசமாக கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு கால்வாய் கூட தூர்வார மாட்டேங்கிறாங்க இந்த அரசாங்கத்தில். அதனால தண்ணி திறந்து விட்டு கூட கடமடை பகுதிக்கு பல இடத்துல தண்ணி போய் சேரவில்லை என்று புகார் வந்துகிட்டு இருக்குது. டிஎஸ்பி சுந்தரேசன் வாகனம் கேட்டதை அடுத்து சஸ்பெண்ட். திருச்சி டிஎஸ்பி மன உளைச்சலால் விருப்ப ஓய்வு கேட்டு கடிதம் என திமுக ஆட்சியில் காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பில்லாத அவலம். நேர்மையான அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்கும் இந்த திமுக ஆட்சிக்கு 2026 தேர்தலில் மரணடி கொடுக்க வேண்டும் என ஆலங்குடி தொகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் ஆவேசம். ஒரு டிஎஸ்பி கலால் டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் நேர்மையான காவல்துறை அதிகாரி. அவர் ஏதோ வாகனம் கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். அவருடைய வாகனத்தை அந்த வாகனத்தை பறிச்சிருக்கிறாங்க. அவர் பணி செய்ய விடாம தடுத்திருக்கிறாங்க. ஒரு காவல்துறை நேர்மையான அதிகாரிக்கு இன்றைக்கு சஸ்பெண்ட் செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆட்சியுடைய கொடுமை இவ்வளவு மோசமா இருக்குது என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு நேர்மையான ஒரு அதிகாரிக்கு இன்னைக்கு சஸ்பெண்ட். இதுதான் அவளுக்கு பரிசா கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு காவல்துறை அதிகாரி இன்றைய தினம் நான் வரும்போது கிடைத்த செய்தி, திருச்சியில குற்றப்பிரிவு டிஎஸ்பி பரத் சீனிவாஸ் என்பவர் அவர் மன உளைச்சலால என்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறன்னு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிக்கு கடிதம் எழுப்ப தகவல். ஆக இனி நமக்கு பாதுகாப்பதற்கு நாம தான் பாதுகாத்துக்கணும். காவல்துறை அதிகாரிகளுக்கே இப்படிப்பட்ட நிலைமைனா மக்களை யாரு பாதுகாக்கிறது? திமுகவின் 525 தேர்தல் அறிவிப்புகளில் 10% மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது. நீட் தேர்வு விவகாரத்தில் திமுகவின் பொய்யான வாக்குறுதிகளால் 25 உயிர்கள் பறிபோனதற்கு ஸ்டாலினே காரணம் என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நீட் தேர்வு ரத்து பண்ணிருக்காங்களா? ஆட்சிக்கு வருவதற்கு முன் என்ன சொன்னாங்க? திமுக ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து. இதுவரைக்கும் ரத்தே செய்யல. இவருடைய அறிக்கையை நம்பி இவருடைய பொதுக்கூட்டத்தில் பேசின பேச்சு அந்த இளைஞர்கள் நம்பி இன்றைக்கு 25 பேர் உயிரிழந்ததுதான் மிச்சம். 25 உயிர்கள் இன்றைக்கு போவதற்கு காரணம் திமுக ஆட்சியுடைய தவறான பொய்யான செய்தியை வெளியிட்டதன் விளைவு 25 மாணவ மாணவிகள் இறந்துட்டாங்க. ஸ்டாலின் ஆட்சியில் நகரத்திலும் கிராமத்திலும் வீடு கட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குப்பைக்கும் வரி போட்ட அரசாங்கம் திமுக என்றும் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. நீங்க எல்லாரும் வீடு கட்டணும்னா அது பிளான் அப்ரூவ்டு 100% அந்த கட்டணத்தை ஏற்றிட்டாங்க. ஒரு வீடு கட்டணும்னா
அதிமுக 1000 ரூபாய்னா பல மடங்கு உயர்த்தி அந்த வீடு கட்டுகின்ற பிளான் கட்டணம் உயர்த்திட்டாங்க. அதோட மின் கட்டணம் பாத்தீங்கன்னா கிராமத்துல வீடு கட்டின கிராமத்துல அனுமதி இல்லாம வீடு கட்டினா அங்க இருக்கிற கிராம ஊராட்சி நிர்வாக அளவில் சீல் வைக்கலாமா? இனிமே கிராமத்தில் வீடு கட்ட முடியாது, நகரத்தில் வீடு கட்ட முடியாது, கிராமத்தில் வீடு கட்ட முடியாது. தமிழ்நாடு ஒரு அறிக்கை வந்துட்டு வெளியே கிராமத்தில் ஏதாவது, ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க பல பேர் அனுமதி வாங்காதான் வீடு கட்டுறாங்க. கிராமத்தில் என்ன தெரியுமா? ஏன்னா அப்படி அதிமுக ஆட்சி இருந்தது, இது வரைக்கும் வீடு கட்டுவாங்க, அப்புறம் போய் அனுமதி வாங்குவாங்க. ஆனா திமுக ஆட்சியில இனிமேல் அதற்கு தகுந்த அனுமதி வாங்காம வீடு கட்டினா சீல் வைக்கலாம்னு உத்தரவு போட்டார். 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது திமுக ஏன் கச்சத்தீவை மீட்கவில்லை? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. இப்படி மத்திய அமைச்சரவையில 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து திமுக ஏன் அப்போது மீனவர் பிரச்சனை தீர்க்கல? ஏன் கச்சத்தீவை மீட்க என்ன வரல? இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வருது, மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமா மத்திய அரசு மீது அவதூறு செய்தி பலி போட்டு அந்த வாக்குகளை பெறுவதற்காக எப்போ ஸ்டாலின் கச்சத்தீவை ஏன் மத்திய அரசு மீட்கவில்லை என்ற ஒரு நாடகத்தை அரங்கிட்டாங்க. நாங்க கேட்கறது, மக்கள் கேட்கறது, மீனவர் கேட்கறது, 16 ஆண்டு காலம் மத்திய ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்தீங்களா? அப்ப ஏன் மீட்கல? மீட்டெடுக்க முடியாது, ஏன்னா அதை பற்றி அக்கறை இல்லை. தேர்தல் வந்தா தான் மக்களை பற்றி சிந்திப்பாங்க, மீனவரை பற்றி சிந்திப்பாங்க. மற்ற நேரமெல்லாம் குடும்பத்தை பற்றி தான் சிந்திப்பாங்க. மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த நாள் ஆடி திருவாதிரை திருவிழாவை ஒட்டி நாளிதழ்களில் வழங்கப்பட்ட விளம்பரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரான திருமாவளவனின் பெயரை நீக்கிய ஸ்டாலின் அரசு மேடையில் மட்டும் சமத்துவம், சமூக நீதி என்று பேசிவிட்டு பட்டியல் என நாடாளுமன்ற உறுப்பினரை இருட்டடிப்பு செய்வதுதான் சமூக நீதியா முதல்வரே என்று விசிக தொண்டர்கள் கேள்வி. திருச்சி டிஎஸ்பி பரத் சீனிவாசன் மன உளைச்சல் காரணமாக தன்னுடைய பணியை ராஜினாமா செய்ததாக அதிர்ச்சி தகவல். தன்னை மன ரீதியாக சித்திரவதை செய்கிறார்கள் என மயிலாடுதுறை டிஎஸ்பியாக இருந்த சுந்தரேசன் குற்றம் சாட்டிய பரபரப்பு அடங்குவதற்குள் மேலும் ஒரு சம்பவம் அரங்கேறிய நிலையில் முதல்வர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என காவலர்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் வெள்ளைகேட் அருகே பட்டப்பகலில் வீட்டில் தனியாக இருந்த இளம்பெண்ணை நிர்வாணப்படுத்தி இரும்பு ராடால் தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு. கடந்த 5ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் பட்டியல் இன பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலையான நிலையில் வெள்ளைகேட் பகுதியிலும் பாலியல் வன்கொடுமையா என மக்கள் கேள்வி. மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தும் பணம் கிடைக்காததால் சென்னை நுங்கம்பாக்கம் மண்டல அலுவலகத்தில் குவிந்த பெண்கள். மகளிர் உரிமை தொகை தகுதியானவர்களுக்கு கிடைப்பதில்லை என உதயநிதியின் தொகுதியான சேப்பாக்கத்தைச் சேர்ந்த பெண்கள் தாசில்தாரிடம் புகார். வாக்குனா ஒன்னா இருக்கணும். ஆட்சி முடியும் போது மட்டும் வந்து எங்க ஜனங்க ஓட்டு சாதனை இப்ப பயந்து சொல்றீங்க. அப்ப 4 வருஷமா எனக்கு வட்டி போட்டு அனுப்புறியா? என் அக்கௌண்ட்டுக்கு வட்டி போட்டு கொடுக்குறியா? 4 வருஷமா எழுதி கொடுத்தோம்ல. நாங்க என்ன அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறோம். அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குவதாக பொய்யான வாக்குறுதியை அளித்துவிட்டு தற்போது ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு ஏமாற்றுகிறது. 4.5 ஆண்டுகளுக்கான தொகையை வட்டியும் முதலுமாக கொடுக்கும்படி சேப்பாக்கம் தொகுதி பெண்கள் ஆவேசம். அனைத்து மகளிருக்கோனே குடும்ப தலைவிக்கு தான் 1000 ரூபான்னு சொன்னீங்க. எங்களுக்கு எதனா வருதானா? கவர்மெண்ட் குடும்ப தலைவிக்கு தான் நீங்க முதல்ல சொன்னீங்க. குடும்ப தலைவியோட ஹஸ்பண்ட் வரி கட்டுறாரு, அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தா நாங்கள் இங்கே வர வேலையே கிடையாது. ஓட்டு வாங்கும் போது அனைத்து மகளிருக்கு சொன்னல, எனக்கு 4 வருஷமா வரல, எனக்கு வட்டி போட்டு கொடு. இல்லாதப்பட்டவங்க வரல, ரோட்ல பழம் விற்கிறவங்க, காய் விற்கிறவங்க யாருக்குமே வரல. மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பத்தை மீண்டும் மீண்டும் நிராகரிப்பதாக சேப்பாக்கம் தொகுதி பெண்கள் வேதனை. 1000 ரூபாய் வராதது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டால் மீண்டும் விண்ணப்பிக்கும்படி அலட்சியத்துடன் பேசுவதாக பெண்கள் குற்றச்சாட்டு. 1 ரூபாய் வரலங்க இது வரைக்கும். 1000 ரூபாய் எழுதியே எங்கள் வீட்டாண்ட வந்தால் 2 வாட்டி எழுதி கொடுத்தேன். 2 வாட்டி எழுதி கொடுத்தா 2 வாட்டியும் வரலங்க எங்களுக்கு. எங்கள் மறுபடியும் எழுதி போடு, நெட்டில் போய் பாருங்கன்றாங்க. பண்ணுறமே எங்களுக்கு கவர்மெண்ட் வருமானமா இல்லை. எங்கள் வீட்டுக்கார 5000 தானே கார் டிரைவர் சம்பளம் வாங்குறாரு. 4.5 ஆண்டுகளாக மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தை நிராகரித்துவிட்டு இப்போது தகுதி உள்ளதாக கூறுவது எப்படி?
சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் வேளையில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் நிர்வாகம் மக்களை ஏமாற்றும் வேலையில் ஈடுபடுவதாக சேப்பாக்கம் தொகுதி பெண்கள் காட்டம். 4 வருஷமா நாங்களும் எழுதினே இருக்கோம். ஆனால் உங்களுக்கு தகுதி இல்லைன்றாங்க. இப்போ தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 4 வருஷம் யாருக்குமே வரல. இந்த 4 வருஷ காசை சேர்த்து போடுவாங்களா? இதுக்கு முன்னாடி தகுதி இல்லைன்னாங்க, இப்போ தகுதி இருக்குது எல்லாருக்கும் எழுதுங்கன்றாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுதி தான் கொடுக்குறோம், வரலிங்களே. எலெக்ஷன் நெருங்குது, அதனால் இதுவும் ஒரு கண் துடைப்பா இருக்குமோன்றது தான் எங்களோட எண்ணம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் கழிவறையில் ரேஷன் அரிசி மூட்டைகளை இருப்பு வைக்கும் அவலம். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் போதிய ரேஷன் கடைகளை அமைக்காமல் கழிவறையை ரேஷன் குடோனாக மாற்றிய கொடூரம். இப்ப என்ன கேள்வி என்ன, காலைல வாங்க என்ன இருந்தாலும் பார்த்துட்டு போங்க, இருக்கும் சாவி என்ன பார்க்கணும், காலைல வந்து பார்த்துட்டு போங்க. நாங்க எங்க போறது இல்ல, நாங்க திருடாளுங்க இல்ல, கவர்மெண்ட் ஆளுங்க தான். என்ன வேணும் உங்களுக்கு? சரி, இனிமேல் போடுறத விடுங்க, இனிமேல் போட மாட்டோம். சரி, இனிமேல் போட. சென்னை கிளாம்பாக்கத்தில் பராமரிப்பு இல்லாத உயரழுத்த மின்கம்பி கீழே அறுந்து விழுந்ததில் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்த பரிதாபம். சென்னை திருவொற்றியூரில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சிறுவன் உயிரிழந்த நிலையில் மின் பராமரிப்பு என்ற பெயரில் அடிக்கடி மின்சாரத்தை துண்டிக்கும் மின் வாரியத்தால் மின்கம்பிகளை கூட முறையாக பராமரிக்க முடியாதா என்று மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே விளாங்குறிச்சி பகுதியில் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேர் சிக்கினர். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் கோவை போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணத்தை ஏமாற்றியவரின் மகனை கடத்த முயன்ற 5 பேர் பிடிபட்டனர். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தை போன்று ஆள் கடத்தல் சம்பவமும் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே இளங்குனி கிராமத்தில் நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்துள்ளதால் நகைக்காக முதியோர்கள் கொலை செய்யப்படுவது தொடர்கதையாகியுள்ளதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டியில் திமுக பிரமுகரும் மாநகராட்சி ஒப்பந்ததாரருமான முருகன் என்பவர் வெட்டி கொலை. கோயில் வரவு செலவு பிரச்சினை காரணமாக திமுக பிரமுகர் முருகன் வெட்டி கொலை செய்யப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் செங்கோட்டையில் மாணவிகளிடம் ஆபாசமாக பேசிய மதுபோதை கும்பல்களை தட்டி கேட்ட ஆட்டோ ஓட்டுநர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. மாணவிகள் மீதான பாலியல் சீண்டல்களை கண்டு அப்பா ஸ்டாலினின் மனம் வேதனைப்பட வேண்டாமா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பிய பிறகும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றச்சாட்டு. மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் நகை திருட்டு புகாரளித்த பேராசிரியை நிகிதா மற்றும் அவரது தாயார் சிவகாமி ஆகியோரிடம் சிபிஐ அதிகாரிகள் மதுரை ஆத்திக்குளம் அலுவலகத்தில் விசாரணை. நகை காணாமல் போனதாக கூறி யாரிடம் புகாரளித்தீர்கள், புகாரளித்த நேரம் என்ன, நகைகளுக்கான ரசீது எங்கே உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் திரண்ட பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கி கோயிலில் மனமுருக தரிசனம். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே கருப்பசாமி கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற ஆடி அமாவாசை. பால்குடம் ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்திய 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள்.